வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம தஞ்சாவூர் மாரியம்மன் கோவிலுங்க. அதாவது தஞ்சாவூர் மாரியம்மன் கோவில் பகுதியில் எதுவும் வீடு விற்பனைக்கு வந்திருக்கான்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1825 சதுரடி கிரவுண்ட் ஏரியாவில் பார்த்திங்கன்னா ஒரு கார்னர் பிளாட்டுங்க. அதில் பார்த்திங்கன்னா ஒரு 1049 சதுரடி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண 2 பெட்ரூமில் வீடு விற்பனைக்கு வந்திருக்குது. விலை பார்த்திங்கன்னா 62 லட்சம் ரூபா சொல்கிறாங்க. இது ஒரு ஸ்ட்ரக்சரல் பில்டிங்கு. இது குறிப்பாக எங்கே அமைஞ்சிருக்குன்னா இந்த மருங்கை சாலைன்னு சொல்லுவாங்க, அந்த ஏரியாவில் அமைஞ்சிருக்குது. இந்த இது பார்த்திங்கன்னா கார்னர் பிளாட்டுங்கிறதுனால இரு பக்கம் தார் ரோடு இருக்குது. ஒரு நல்ல ஒரு ரெசிடென்சியல் ஏரியாங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா இது ஒரு ஸ்ட்ரக்சரல் பில்டிங்கு. அதாவது ஒரு 5 அடி ஃபவுண்டேஷன் போட்டிருக்காங்க. அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு 3 அடி கிரவுண்ட் லெவல்லேருந்து அதை தூக்கியிருக்கிறாங்கங்க. கார் பார்க்கிங் வித் டோர் கிரில் டோர் கொடுத்துருக்குறாங்க. வழுக்காத டைல்ஸ் ஒட்டியிருக்கிறாங்க. ப்ளஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேஃப்டி கிரில்லோட ஒரு டீக்குட் டோருங்க, நிலக்கதவு கொடுத்துருக்குறாங்க. இதுதாங்க ஹால் பார்த்திங்கன்னா 18க்கு 14ங்க. நல்ல வைடான ஹாலாக பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நல்ல வைடான ஹால், ஏர் வென்டிலேஷனோட நல்ல ஒரு வைடான ஹாலுங்க. இது ரூம் பார்த்திங்கன்னா ஒரு 10:30க்கு 14:30ங்க வித் அட்டாச்சு டாய்லெட்டோடு இருக்குங்க. ஃபுல்லாக டைல்ஸ் ஃபினிஷ்டு. உங்களுக்கு லாஃப்ட் இருக்குது வித் அதுலேயே ஸ்டோரேஜ் ரூம் இருக்குது. அது இல்லாமல் உங்களுக்கு வார்ட்ரோப்க்கான ப்ரொவிஷனும் கடப்பாக்கல்லோட கொடுத்துருக்குறாங்க. நல்ல ஒரு பிரைமான, அதாவது நல்ல ஒரு இயற்கை சுற்றுச்சூழல் நிறைந்த ஒரு பகுதிங்க. இதிலே பார்த்திங்கன்னா அட்டாச்சு டாய்லெட்டுங்க, வெஸ்டர்ன் டாய்லெட் கொடுத்துருக்குறாங்க. நல்லா ஃபுல் ஃபினிஷ்டாக பார்த்திங்கன்னா டைல்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க வித் ஷவரோடு கொடுத்துருக்குறாங்க. இப்போ அடுத்தது இன்னொரு பெட்ரூமை போய் பார்ப்போங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு 10க்கு 12ங்க. இந்த ரூம் சைஸ் பார்த்திங்கன்னா 10க்கு 12. இதுக்கும் பார்த்திங்கன்னா வார்ட்ரோப்க்கு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க, லாஃப்ட் கொடுத்துருக்குறாங்கங்க. ஏர் வென்டிலேஷனுக்கு நல்ல வைடான 2 ஏர் இது விண்டோ கொடுத்துருக்குறாங்க. கிச்சனுங்க. கிச்சனும் பார்த்திங்கன்னா ஒரு ஈவன் ஒரு ரூம் சைஸ்க்கு நல்லா கொடுத்துருக்குறாங்க. கடப்பாக்கல், அதாவது கிரானைட் கல்லுடைய அந்த இது கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் டைனிங் ஹாலுக்கு ஏற்ற ஒரு ஸ்பேஸஸ் இருக்குதுங்க. இது இல்லாமல் உங்களுக்கு வார்ட்ரோப் அடிக்கிறதுக்கு தேவையான, அதாவது திங்ஸ் வைக்கிறதுக்கான இடங்களையும் அதை ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. இது பூஜை அறைங்க. கிழக்கு திசையில் பூஜை அறை. உங்களுக்கு என்ன கஸ்டமைஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம். பின்னாடி கொல்லைப்புழக்கம் பெரிய இடங்க. வாங்க பார்ப்போம். சேஃப்டி கிரில்லு வித் டோர் கொடுத்துருக்காங்க. பிளாட்ஃபார்ம் கொஞ்சம் தூரம் கொடுத்துருக்காங்க. இதில் இல்லாமல் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு இண்டியன் டாய்லெட் வித் ஷவர் கொடுத்துருக்காங்க. ஒரு 4000 லிட்டர் குறையாமல் உங்களுக்கு செப்டி டேங்க் கொடுத்துருக்காங்க. சோக் பீட்டுங்க. மெயினாக பார்த்திங்கன்னா இந்த கழிவுநீர் மேலாண்மையில் பார்த்திங்கன்னா இது டாய்லெட் வேஸ்டேஜ் மட்டும் இதில் வருங்க. மற்றபடி அந்த பாத்திரம் கழுவுற தண்ணி, குளிக்கிற தண்ணியெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த சோக் பீட்டு. இங்கே ஒரு சோக் பீட் இருக்குது, ஃப்ரண்டில் ஒரு சோக் பீட் இருக்குதுங்க. நம்ம மாடிப்படி கீழே. உங்களுக்கு ஓரளவு அது கவர் ஆகிரும். இங்கே இருக்கிறது போர்வெல்லுங்க. இங்கே ஒரு செக் பீட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கழிவுநீர் மேலாண்மைக்கு இது 2மே ரொம்ப மஸ்ட்டுங்க. வீடை சுற்றி நடந்து போனால் இப்போ வேலை பார்த்துட்ருக்குறாங்க. ஒரு வீட்டுக்கு என்ன தேவையோ அது எல்லாமே ஒரு கார்னர் வீடு, நல்லா ஒரு ஸ்ட்ரக்சரல் பில்டிங். ரெண்டாவது எலக்ட்ரிக்கல் மின்சார மேலாண்மையில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏசிக்கு தனி ஒரு லைன் கொடுத்துருக்குறாங்க, வாட்டர் ஹீட்டர். அப்புறம் இதில் ஃப்ரிட்ஜு, இதுக்கெல்லாம் தனியாக சர்க்கியூட் கொடுத்துருக்குறாங்க. நல்ல ஒரு தரமான பில்டிங்கில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. நல்ல தரமான பொருளை போட்டு மனுஷன் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. நல்ல ஒரு மெயினான இடம். பக்கத்தில் இருக்கிறது கூட நம்ம ஸ்பேசிஸ் நல்லா கொடுத்துருக்குறாங்க. வேணால் கூட
ஃப்யூச்சரில் வந்து இங்கே ஒரு சின்னதாக ஒரு கடை கூட கட்டிக்கலாங்க. ஒரு கமர்ஷியல் இடம் தான் இது ஆக்சுவலாக. இந்த ரோட்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல ஒரு கடை கூட போட்டுக்கலாம். ஏன்னா இது ஒரு மெயின் ரோடை காட்டுறேன் பாருங்கள். இன்னும் வர வழியில் பார்த்தீங்கன்னா கடைகள்லாம் மெயின் ரோட்டில் தான் இருக்குது. மெயின் ரோடு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 800-900 மீட்டருங்க. பிலோ ஒரு கிலோமீட்டருக்குள்ளே தாங்க வரும். அதான் ரெசிடென்சியல் ஏரியா. ரொம்ப மெயின் ரோடு இது தாங்க. மெயின் ரோடு ரொம்ப நியரஸ்டான ஏரியா. விருப்பப்படுறவங்க வாங்க, இடத்த வந்து நேரில் காட்டுறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே.